பெண்ணவள் என்பவள் ஒரு கற்பகத் தரு. இந்த கவிதை வாசிக்கிற சகோவ பத்தி ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு டைம் டேபிள் குடுப்பாங்க. "இங்க பாருங்க சகோ, எனக்கு 6 டூ 7 ஒரு கிளாஸ் இருக்கு. 7 டூ 8 ஒரு தத்துவ வகுப்பு. 8 டூ 9 ஒரு சாமாயிகம்." அப்படின்னு அப்படியே ஒரு பெரிய அட்டவணைய அடுக்குவாங்க. அப்போ நம்ம கண்ல டக்குன்னு வர்றது நம்ம புலவர் ஐயாவோ, இல்ல அவங்க மேடமோ இல்ல. அவருடைய கணவர். இவங்க எந்த அளவுக்கு இவ்வளவு வகுப்புகள் எல்லாத்துலயும் ஆர்வமா சிறப்பா பண்றாங்க. ஓகே. தமிழும் வளரட்டும். சமயமும் செழிக்கட்டும்னு அவங்க கணவர் ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பார்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வீட்ல இவங்க எந்த அளவுக்கு பண்றதுக்கு உறுதுணையா இருந்தவரு, அவங்க கணவர் தான் டக்குன்னு நம்ம மனசுல வந்து போனாரு. அவருடைய அந்த ஒரு சப்போர்ட் இல்லன்னா இந்த அளவுக்கு பண்ண முடியாது. தொடர்ந்து அவ்ளோ பெரிய ஷெட்யூல் இருக்கு. அவங்க பாவம் அடுத்த ஷெட்யூல் போறதுக்குள்ளார அவங்கள நம்ம சீக்கிரமா அழைச்சுருவோம். "பெண்ணவள் என்பவள் ஓர் கற்பகத் தரு" அப்படின்ற தலைப்புல கவி பாட வருகிறார்கள். வாருங்கள், கவிதாருங்கள். நன்றிங்க சகோ. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நற்காட்சி. ஜெய் ஜினேந்திரா. முற்றிலும் துறந்து முக்தியை எய்திய முக்குடை நாயகன் மூவுலக மன்னவன் முழுதுணர் முன்னவன் மும்மணி மொழிந்தவன் பொன்னடி தாழ் தொழுது பெண் அவள் என்பவள் ஓர் என்ற பொன்னான தலைப்பிற்கு பேதையான் வருகின்றேன். சித்தாமூர் ஜினகாஞ்சி மடத்தின் இளைய மடாதிபதிகள் அவர்களுக்கு இச்சாமி இச்சாமி இச்சாமி. மகளிர் தினத்தை முன்னிட்டு மங்கையரை போற்றும் வகையில் அற்புதமானதொரு தலைப்பில் கவியரங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கும் ஆதிபகவன் புலனக்குழுவின் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ் வணக்கம். இணைந்துள்ள அனைத்து மகளிருக்கும், மகளிரை ஏற்றுவோருக்கும் போற்றுவோருக்கும் மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்ணவள் என்பவள் ஓர் கற்பகத்தரு. மாரி மழை போல் மகிழ்ச்சியை வாரி வழங்க நம் கருவில் நம் உருவில் தேவதையாய் உதிக்கும் மகள் அவள் ஓர் கற்பகத்தரு. மாரி மழை போல் மகிழ்ச்சியை வாரி வழங்க நம் கருவில் நம் உருவில் தேவதையாய் உதிக்கும் மகள் அவள் ஓர் கற்பகத்தரு. அன்பினை அள்ளித்தர எனக்கு முன் அன்னை வயிற்றில் பிறப்பெடுத்தவள் இரண்டாம் அன்னையாம் அக்காளவள் ஓர் கற்பகத்தரு. சிறு சிறு வேதனையையும் எண்ணெய் மதித்து துரு பேச்சால் பகிர்ந்து உயர்வான உணர்வை ஊட்டும் தங்கை அவள் ஓர் கற்பகத்தரு. தாய்க்கு பின் தாரம் என்பதனை நிரூபிக்க தாங்கொன்னா பாரம் சுமந்தாலும் பாசத்தை தாராளமாய் தந்திடும் மனைவி அவள் ஓர் கற்பகத்தரு. காத்திருந்து கோடை விடுப்பில் எனக்கு பிடித்ததை பார்த்து பார்த்து சமைத்து பள்ளி திறக்கும் முன் பருமன் ஏற்றிவிடும் பாட்டி அவள் ஓர் கற்பகத்தரு. நல்லது செய்கையில் தட்டி கொடுத்தும் தீயது செய்கையில் தட்டி கேட்டும் உரிமையுடன் நல்வழிப்படுத்தும் தோழி அவள் ஓர் கற்பகத்தரு. பிரிதொரு குடும்பத்திலிருந்து வந்தும் சிறிதொரு தயக்கமும் இன்றி அந்நியமாய் நினையாமல் அனுசரிக்கும் அண்ணி அவள் ஓர் கற்பகத்தரு. மூக்கொழுகி நான் அழுகின்ற பொழுது முகம் சுழிக்காமல் தன் முந்தானையால் துடைக்கும் அங்கன்வாடி ஆயாம்மா அவள் ஓர் கற்பகத்தரு. அனைவரையும் மேலேற்றி அழகு பார்க்கும் பனைமரமாய் பலனெதிர் பாராது ஒளியேற்ற தனைமெழுகாய் கரைக்கும் ஆசிரியை அவள் ஓர் கற்பகத்தரு. அனைவரையும் மேலேற்றி அழகு பார்க்கும் பனைமரமாய் பலன் எதிர்பாராது ஒளியேற்ற தனைமெழுகாய் கரைக்கும் ஆசிரியை அவள் ஓர் கற்பகத்தரு. கேட்டதை கொடுக்குமாம் கற்பகத்தரு. கேட்க வேண்டாம், நினைத்தாலே போதும் கொடுக்கும் கருவில் நம்மை சுமந்த உரு தாய் அவள் ஓர் கற்பகத்தரு. கேட்டதை கொடுக்குமாம் கற்பகத்தரு. கேட்க வேண்டாம், நினைத்தாலே கொடுக்கும் கருவில் நம்மை சுமந்த உரு தாய் அவள் ஓர் கற்பகத்தரு. கற்பகத்தருவின் கற்பை களவாடும் கள்வர்களே ஓர் வேண்டுகோள். கற்பகத்தருவின் கற்பை களவாடும் கள்வர்களே ஓர் வேண்டுகோள். கலைமகளாய் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, விலைமகளாய் பார்க்காதீர். கொலைமகளாய் மாற்றிய பொல்லா பாவத்திற்கு ஆளாகாதீர் என்று இக்கவி பாட எனக்கு வாய்ப்பளித்த இக்குழுவில் உள்ள அத்துணை ஆன்றோர் பெருமக்களுக்கும், குவியம் மூலம் இணைந்த அறச்சான்றோர்களுக்கும், கேட்டமைந்த நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நற்காட்சி. அற்புதம், நன்றி. அற்புதம். அதாவது இவங்களுடைய அட்டவணைய கேட்டா, இவங்க கணவர் நினைவுக்கு வருவாங்க.
இவங்க கவி பாடுனத பார்த்தா கேட்குறப்போ, கண்டிப்பா நமக்கு புலவர் ஐயா நினைவுக்கு வந்து போவாரு. அதுவும் ஒரு பெண்ணை வந்து கலைமகளாக பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை. விலைமகளாக பார்த்து விடாதீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. முழுக்க அதாவது அவங்களுக்கு இது 2வது கவியரங்கம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா நம்பித்தாங்க ஆகணும். ஆனா நம்ப முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பு. அதாவது பல கவியரங்க மேடைகள்ல பல ஆண்டு காலமா இவங்க வந்து கவி பாடுன மாரி மிகச்சிறப்பா தெளிவான கவிதை, அழகான கவிதை, கவித்துவமான சொற்கள். மிகச்சிறப்பு, இனிமை. கண்ணுங்களா, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா அதிருது இல்ல. அப்பப்போ நம்ம ஆதிபகவான் யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும்? நன்றி.